JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001. மக்களவை தேர்தலையொட்டி நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை பேசி வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழக மீனவர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை அதிகமாக பேசி வருகிறார். இந்நிலையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அண்மையில் பிரதமர் பதிவிட்டிருந்த கருத்து தமிழக தேர்தல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கச்சத்தீவை எவ்வளவு அலட்சியமாக காங்கிரஸ் கொடுத்தது என்பதை புதிய தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த தகவல்கள் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தி இருக்கிறது. தற்போது உள்ள சூழ்நிலையில் ஒருபோதும் காங்கிரஸை நம்ப முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து உள்ளனர். இந்தியாவை பலவீனப்படுத்துவதே கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலான காங்கிரசின் பணியாக இருந்து வருகிறது என பிரதமர் சாடியிருந்தார். நாளிதழ் ஒன்றில் வெளியான ஒரு கட்டுரையின் இணைப்பையும் பிரதமர் தனது எக்ஸ் பக்க பதிவோடு இணைத்திருந்தார். மேலும் பிரதமர் இணைத்திருந்த அந்த பத்திரிகை கட்டுரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு தொடர்பாக பெற்ற RTI தகவலின் அடிப்படையில் எழுதப்பட்டிருந்ததாகும். அந்த கட்டுரையில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட சம்பவம் குறித்த சில தகவல்கள் தற்போது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு கச்சத்தீவுக்கு உரிமை கொண்டாடிய இலங்கை இந்திய கடற்படை தனது அனுமதி இல்லாமல் அங்கே பயிற்சி செய்யக்கூடாது என்று கூறியதாகவும் 1955ஆம் ஆண்டு தனது விமானப்படை பயிற்சியை அங்கே மேற்கொண்டதாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தை ஒரு முக்கியத்துவம் இல்லாத பிரச்சனை என்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு கடந்த 1968ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி எழுதிய குறிப்பு ஒன்றில் தெரிவித்திருந்ததாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சிறிய தீவுக்கு நான் எவ்வித முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. அதன் மீதான உரிமையை விட்டுத்தர எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த விவகாரம் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் இருப்பதையோ மீண்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவதையோ நான் விரும்பவில்லை என்று நேரு கூறியிருந்தார். ஆனால் இந்த தீவின் மீதான உரிமையை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் ராஜாவுக்கு அளித்திருப்பதால் அதன் மீது நமக்கு உரிமை இருக்கிறது என அப்போதைய அட்டர்னி ஜெனரல் MC செடாவ்த் கூறியிருந்தார். இந்த நிலையில் இலங்கை பிரதமர் டட்லி ஜனநாயக இந்தியாவுக்கு வந்தபோது கச்சத்தீவை இலங்கைக்கு அளிப்பது குறித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. இதற்கு நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி மறுப்பு தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக 1973ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை செயலர்கள் அளவிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுத்தர இந்தியா முடிவு செய்தது. இந்த விவகாரம் வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங் மூலம் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கை அரசின் மீது சீன ஆதரவு குழுக்களின் செல்வாக்கு அதிகரித்து உள்ளதால் உடனடியாக முதலமைச்சர் கருணாநிதி அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேவல் சிங் வலியுறுத்தியதாகவும் அதற்கு கருணாநிதி ஒப்புக்கொண்டதாகவும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாஜகவினர் கச்சத்தீவு பிரச்சினையை மிகப்பெரிய அளவில் தற்போது எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக திமுகவை கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் காட்டமான பதிவை வெளியிட்டார். மேலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க திமுக எதையும் செய்யவில்லை என்றும் கச்சத்தீவு விவகாரத்தில் புதியதாக வெளிவரும் தகவல்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துகின்றன என்றும் காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் தங்கள் மகன்களையும் மகள்களையும் வளர்ப்பது பற்றி மட்டும்தான் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். கச்சத்தீவு விவகாரத்தில் அவர்கள் காட்டிய அலட்சியம் ஏழை மீனவர்களின் நலன்களுக்கு பாதகமாகிவிட்டது என்றும் பிரதமர் தனது எக்ஸ் பக்க பதிவில் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக பாஜகவின் தலைமையகத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய மீனவர்களின் உரிமையை பறிகொடுத்துவிட்டு அதற்கு பொறுப்பேற்க காங்கிரஸ் மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியது. மக்களவை தேர்தலை மனதில் கொண்டுதான் பாஜக பழைய விவகாரமாக கச்சத்தீவு பிரச்சினையை எழுப்புவதாக கூறுவது தவறு. இந்த விவகாரம் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டு வருவதாகவும் அதன் விளைவாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் தொடர்ந்து கடித போக்குவரத்து நடைபெற்று வருவதாகவும் ஜெய்சங்கர் கூறியிருந்தார். அதன் பின்னர் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது சில கேள்விகளையும் விமர்சனங்களையும் பாஜகவினர் முன்வைக்கின்றனர். தமிழக நாட்டின் பாரம்பரிய பகுதியான
கச்சத்தீவை காங்கிரஸ் அரசு 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு கொடுத்தது. ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்ட கச்சத்தீவு தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. ஆனால் இலங்கையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதற்காக இந்தியா இலங்கை எல்லை மறுவரையறை செய்யப்பட்ட போது இந்தியாவின் சில பகுதிகள் இலங்கைக்குள் சென்றுவிட்டன. எல்லை மறுவரையறைக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டியிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக கச்சத்தீவு பகுதி 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போதிலும் அங்கு தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் 1976ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து அந்த உரிமை நீக்கப்பட்டது. இதுவே இன்றளவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்கள் தாக்கப்படுவதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது. இதன் அடிப்படையில்தான் காங்கிரஸ் மற்றும் திமுக மீது பாஜக கொடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறது. ஏனென்றால் கச்சத்தீவு பறிபோன போது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி உடனடியாக நீதிமன்றம் செல்லாமல் அலட்சியமாக இருந்ததை பாஜகவினர் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கின்றனர். அதே வேளையில் கச்சத்தீவை மீட்க வழக்கு தொடுத்தவர் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான மறைந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்பவரை பாஜகவினர் நினைவூட்டுகின்றனர். அதன் பின்னர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வழக்கு தொடர்ந்தார். அதன் பின்னரே பல ஆண்டுகள் கழித்து கருணாநிதி ஒப்புக்கு வழக்கு தொடர்ந்ததாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். 1974லும் 1976லும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தேர்தலில் பிரச்சாரத்தின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளை தொடுத்து வருகிறார். இந்த நிலையில் கச்சத்தீவு விவகாரம் வரும் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மர்மம் எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பல காலமாக பொதுவெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க. அதே நேரத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும், அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனை ஆகிறதும், அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியிற தீயில மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் எம்இஏட்ட ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், குறிப்பாக 1968ல் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த செனநாயக்க அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது. அதனால் அது சம்பந்தமாக 1968ல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு. அதன் பிறகு 1974ல் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 2 முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த 2 டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. 1968ல் மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974ல் கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க, இந்த 2 விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார். JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001.